ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜனவரி 10th 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை அண்ட் டெல்லி எடிஷனை நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவுமே கம்மியான ஆர்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் மோடி கால்ஸ் ஃபார் டாக்குமெண்டிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா டயஸ்போரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டயஸ்போரா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்கள் வேலைக்காக வெளிநாடுகளில் போய் தங்கி வேலை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் நம்ம டயாஸ்போரா அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளோட யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் சிலபஸில் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்கிற கீவேர்டு இது. அதனால் இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக நம்ம பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வருஷம் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து ஒடிசாவில் புவனேஸ்வரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனில் தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியன் டயஸ்போரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னா இந்தியன் டயாஸ்போரா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் மூலியமா. ஸோ இப்படி ஒரு செலிப்ரேஷன் நம்ம எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி வந்து ஜனவரி 9th 1915 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்தார். அதை கம்மமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த பிரவாசி பாரதிய திவாஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து இந்தியன் டயாஸ்போராவோட கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு அதை வந்து சிக்னிஃபை பண்ணுறதுக்காக இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டயாஸ்போராவோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூ டயாஸ்போராஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி, அதாவது ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி போனாங்க. அவங்களோட வம்சாவளிலாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு ஜெனரேஷனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாரோட இதையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஜர்டு லேபரை பற்றி பேசியிருக்காரு. இவங்களுக்கு வந்து டேர்ம் வந்து கிர்மித்தியாஸ். இந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம எக்ஸாமுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டென்ஜர்ட் லேபர் பற்றி ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போது யார் இந்த இன்டென்ஜர்ட் லேபர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கலோனியல் பீரியடில் பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை கைப்பற்றினதுக்கு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, பல நாடுகளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க கலோனியல் பவர் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், ரயில்வே நெட்வொர்க் போடணும், ரோட் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், பில்டிங்ஸ் கட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணணும். ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இந்தியாவில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, காலனி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்தியன்ஸ் வச்சு வேலை வாங்கியிருப்பாங்க. அந்த இந்தியன்ஸ்க்கு வந்து இப்போ ரயில் ரோட் போடுறது, பில்டிங்ஸ் கட்டுறதுலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். அதனால இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான கூலிக்கு வேலைக்கு கூப்பிட்டு போவாங்க மற்ற நாட்டுக்கு. அங்கே போனவங்க அப்படியே அங்கேயே பரம்பரையாக தங்கிடுறாங்க. ஓகே, இன்டென்ஜர்ட் லேபருக்காக போனவங்க. ஸோ அவங்களோட வரலாறை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் ப்ராக்ரஸ் பற்றி பேசியிருக்காரு. அதாவது எப்படி நம்ம, அதுவும் இந்த பிஜேபி ரூல் வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் 10th எக்கானமியாக இருந்தது எப்படி நம்ம 5th லார்ஜஸ்ட் எக்கானமியாக கொண்டு வந்திருக்கோம், ப்ளஸ் இன்னும் கொஞ்ச நாளில் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயாஸ்போராவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸ். ஸோ ரெமிட்டன்சஸ்னால் என்னென்னா, இந்தியாவிலேருந்து வேலைக்கு போய் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், குடும்பம் இதுக்காக வந்து பணம் ரிட்டர்ன் அனுப்புவாங்கள்ல சம்பாரிச்சு, அதுதான் ரெமிட்டன்ஸ். இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரிசீவ் பண்ணுற கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஓகே, இது கண்டிப்பாக இந்த ரெமிட்டன்சஸ் வந்து நம்மளோட இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லீடர்ஷிப் பற்றி பேசியிருக்காரு. அதாவது குளோபல் சவுத்துக்கு வந்து இந்தியா தான் என்ன பண்ணுது, லீடர்ஷிப்பாக எடுத்து நடத்துது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து G20 அந்த மீட்டிங்கில் போன வருஷம் ஆஃப்ரிக்கன் யூனியனை வந்து இந்தியா என்ன பண்ணாங்க, G20 இன்க்ளூட் பண்ணாங்க, எஃபர்ட் எடுத்தாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்துச்சு. ஓகே, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்தியா வந்து ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற அப்ரோச்சில் போகுது. ஏன்னா வேர்ல்டில் வந்து என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியும், எங்கே திருப்பினாலும் வார் நடக்குது. ஆனால் இந்தியா மட்டும் இஸ் கோயிங் ஃபார் தி பீஸ் பாத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸை வந்து ஸ்கில்லிங் பண்ணணும், போத் ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் அண்ட் ஸ்கில்லிங் எல்லாமே பண்ணணும் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அதை பற்றி பேசியிருக்காரு. அண்ட் இந்த பீஸ் பற்றி பேசினார்ல, அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா தௌலி. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது.
ஓகே. இந்த பிளேஸ்ல தான் கலிங்கா வார் முடிஞ்சப்போ, அதோட டிஸ்ட்ரக்ஷன்ஸ பார்த்து அசோகா வந்து பீஸ சூஸ் பண்ணது. கத்திய கீழ போட்டுட்டு, பீஸ் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண இடம். இத வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டெர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கிள் வி நீட் ஆக்சஸிபிலிட்டி ரூல் தட் ஆர் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ராஜீவ் ரௌத்தரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் 15 ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டி ரூல்ஸ் 2017 வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க. ஸோ எதுக்காக வந்து அதை ரிமூவ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து இந்த பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து அக்சஸிபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா பப்ளிக் பிளேசஸ்ல, அது வந்து இன்எடிக்குவேட்டா இருக்கு. ஓகே. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பெர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களோட ரைட்டை என்ஷூர் பண்றதுக்காக, அவங்களோட அக்சஸிபிலிட்டி ரைட்டை என்ஷூர் பண்றதுக்காக ரைட் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆக்டுக்கு கீழ தான் இந்த ரைட் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டி ரூல்ஸ் 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த ரூல்ஸ்ல வந்து இந்த பர்ட்டிகுலரா இந்த ரூல் 15 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஆக்ட்டோட அலைன் ஆகல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன் அலைன் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட்டோட பர்ப்பஸ் என்னன்னா, அதாவது வேரியஸ் டொமைன்ஸ் இருக்கும் இல்லையா? கவர்ன்மெண்ட் பில்டிங், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி வேரியஸ் டொமைன்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் வந்து அக்சஸிபிலிட்டிய பிடபிள்யூடிக்கு என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த பர்ட்டிகுலர் ரூல் வந்து டிஸ்கிரிமினேட்டரி டோன்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் ரூல அவங்க ஓனா இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஓனா இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாதனால இது என்ன பண்ணும்னா, இந்த ஆக்ட்ல மேண்டேட்டரியா பப்ளிக் பில்டிங்ஸ்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லலாம் அக்சஸிபிலிட்டி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதை வந்து இது அண்டர்மைன் பண்ணும். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரூல் 15 ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு இல்லையா? அதாவது பியூரோக்ராட்ஸ் வந்து டு த பாயிண்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு பிரின்சிபல் இல்லாம ஜஸ்ட் ஆக்ட்ல என்ன இருக்கு, ரூல்ல என்ன இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணா போதும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இல்லையா? இந்த மாதிரி அப்ரோச்சே நம்ம என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணிட்டு பிரின்சிபல் பேஸ்ட் அக்சஸிபிலிட்டி ரூல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஏன் தேவை அப்படின்றதையும் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சாலிட்டி. யூனிவர்சாலிட்டினா என்ன அப்படின்னா, இந்த டிஸ்பாரிட்டிஸை வந்து நம்ம அவாய்டு பண்ணணும். அப்போ அந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ரூலா இருந்துச்சு, பியூரோக்ராட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது யூனிவர்சாலிட்டியை வந்து கொண்டு வராது. பிரின்சிபல் பேஸ்டா கொண்டு வரணும். அந்த பியூரோக்ராட்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற ஆஃபீஷியல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரியணும், இதோட பிரின்சிபல் புரிஞ்சிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி ஸ்டாண்டர்ட். இப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் அவங்களுக்கு ஏத்தாப்புல இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்களா, இது வந்து இந்த அக்சஸிபிலிட்டியை வந்து அண்டர்மைன் பண்ணுது இல்லையா? அப்போ அதை வந்து கம்மி பண்ணிட்டு மேண்டேட்டரி ஸ்டாண்டர்ட் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, எல்லா மினிஸ்ட்ரிக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா நம்மளால இந்த அக்சஸிபிலிட்டிக்கான அவுட்கம்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனாலிட்டி. அதாவது நீங்கள் எப்பயாவது நோட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சன் வந்து ட்ரெயினை அக்சஸ் பண்ணுறதுக்கு போதுமான மெஷர்ஸ் வந்து நம்ம இந்தியன் ட்ரெயின்ஸில் வந்து இருக்காது. ஆனால் இதுவே விஷுவலி இம்பேர்டு ஒரு பர்சன் வந்து ட்ரெயினை அக்சஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்மளோட பப்ளிக் டொமைனில் வந்து இருக்குது. இப்போது ஃபிசிக்கல் டிசபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மற்றதை விட்டுருவாங்க, விஷுவலை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மற்றதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, காக்னிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த மல்டிபிள் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான இன்டர்செக்ஷனாலிட்டியை வந்து கொண்டு வரணும். ஓகே. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸை வந்து அக்கௌண்டபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணணும் அண்ட் அடாப்டபிலிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். அது வந்து இந்த பிரின்சிபல் பேஸ்ட் அக்சஸிபிலிட்டி ரூல் வந்து கொடுக்கும். அதாவது அடாப்டபிலிட்டினா என்ன அப்படின்னா, டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டே போகுது. ஓகே. ஸோ அதுக்கான நீடும் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேத்தாப்புல இந்த ரூல்ஸும் என்ன பண்ணணும், மாறணும். அதுதான் அடாப்டபிலிட்டி. அப்போ இந்த பிரின்சிபல் பேஸ்ட்ல தான் அடாப்டபிலிட்டி வந்து என்ன பண்ண முடியும், என்ஷூர் பண்ண முடியும். ஓகே. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்றது அப்படின்றதையும் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கோர் பிரின்சிபல்ஸ், இந்த பிரின்சிபல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம கொண்டு வரணும். காம்ப்ரஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க்னா நம்ம நேஷனுக்குன்னு ஒரு அக்சஸிபிலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் அவேர்னஸ். அஃபிஷியல்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணணும், அவங்கள சென்சிட்டிவ் பண்ணணும், அவங்கள இதுக்கேத்தாப்புல நம்ம ட்ரெயின் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேக் ஹோல்டர், அதாவது என்ஜிஓஸ் இருக்கட்டும்,
அண்ட் டிசபிள்டு பெர்சன் இருக்கட்டும். அவங்க எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த அக்சஸிபிலிட்டி ரூல வந்து நம்ம என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். அண்ட் பீரியாடிக்கா ரிவ்யூ பண்ணணும். ஸோ எதுக்காக ஆத்தர் வந்து எப்படி இத கொண்டு வர்றதுன்னு குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ரூல ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள எஃபெக்டிவா ஒரு அக்சஸிபிலிட்டி ரூல் அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வர சொல்லி மேண்டேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ட. ஸோ கவர்மெண்ட் வந்து அத பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து இன்புட் குடுக்குற மாரி தான் இந்த ஆர்டிக்கிள் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்ல வந்திருக்கிற ஆர்டிக்கிள் டிகோடிங் இந்தியாஸ் குரோத் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆர்டிக்கிள் எதுக்காக குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி குரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, ஸ்லக்கீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்மளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது எதனால நடந்திருக்கு? இதுக்கு என்ன காரணம்? இத எப்படி சரி பண்றது? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே கன்டென்ட்ட தான் இதுல டேட்டா வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, இத ஒரு தடவ படிச்சிருங்க. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான லாஸ்ட் ஆர்டிக்கிள் இந்தியா ரிலீசஸ் கம்பைலேஷன்ஸ் ஆஃப் 10,000 ஹியூமன் ஜீனோம்ஸ் ஃப்ரம் 83 பாப்புலேஷன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து நமக்கு முக்கியமான ஆர்டிக்கிள். இத வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாப்புலேஷன் அங்க இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஜீன் அதாவது ஜெனடிக் மேக்கப்ப வந்து மேப் பண்ணணும். ஸோ எதுக்காக அந்த கண்ட்ரீஸ்லாம் மேப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பாப்புலேஷனுக்கு ஏத்தாப்ல இந்த ட்ரக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேன்சருக்கான மெடிசினா இருக்கட்டும், இல்ல வேக்சின்ஸா இருக்கட்டும், இது வந்து எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி நம்ம பாப்புலேஷனோட ஜெனடிக் மேக்கப்ப வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரக்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நெறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட பாப்புலேஷன வந்து மேப் பண்ணி அந்த ஜீன் வேரியேஷன்ஸ் எல்லாம் டேட்டா பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அத இந்தியாலயும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியால வந்து ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழ தான் இந்த ஃபைண்டிங் வந்து வந்திருக்கு. இந்த கம்பைலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைண்டிங் வந்து கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த டிசீஸ் அண்ட் ட்ரக் தெரப்பீஸ் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷனுக்கான இந்த டேட்டா பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அக்சஸிபிள் பண்ணிக்கலாம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பயாலஜிக்கல் டேட்டா சென்டர். இது வந்து ஹரியானால இருக்கு, ஃபரிதாபாத்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் எக்ஸாம்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கீ ஃபைண்டிங்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ட்ஸ். ஸோ டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ ஒரு ஜீன் அப்படின்றது என்னது? ஒரு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா, அந்த டிஎன்ஏவோட ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீனுன்னு சொல்லுவோம். ஸோ அத ஏன் ஜீன் சொல்றோம் அப்படின்னா, அதுல வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். டிஎன்ஏவோட எல்லா பார்ட்லயும் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஒரு பர்ட்டிகுலர் சீக்வென்ஸ் தான் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் குடுக்கும். இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து எதுக்காக? இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் புரோட்டீன வந்து செல் சிந்தசைஸ் பண்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த புரோட்டீன வந்து செல் எதுக்காக சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட பாடி, நம்மளோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், நம்மளோட கண்ணோட கலர் எப்படி இருக்கணும், நம்மளோட ஸ்கின்னோட கலர் எப்படி இருக்கணும், இது எல்லாமே இந்த புரோட்டீனோட காம்பினேஷன், இதோட ஃபார்மேஷன வச்சு தான் டிஃபைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிஎன்ஏல மல்டிபிள் ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஜீனோம். இப்போ நம்மளோட என்விரான்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த என்விரான்மென்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது. நம்ம வாழ்ற என்விரான்மென்ட். இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், டைனாமிக்கா இருக்கும். இதுக்கு ஏத்தாப்ல நம்ம அடாப்ட் பண்ணணும்னா, இந்த என்விரான்மென்டல் சேஞ்ச் ஏத்தாப்ல நம்மளோட ஜீன்ஸ்ல வந்து சில வேரியேஷன்ஸ் வந்து உண்டாகும். இந்த வேரியேஷன்ஸ தான் நம்ம ஜெனடிக் வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளோட ஒரு ஜீன்ல நேச்சுரலா அந்த ஜீன் இருக்கும். அந்த ஜீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த மியூட்டேஷன், என்விரான்மென்டல் சேஞ்சஸ் சில வேரியேஷன்ஸ் வந்து நடக்கும். டிஎன்ஏ சீக்வென்ஸ்ல ஆல்டரேஷன்ஸ் வந்து நடக்கும். இத தான் நம்ம வந்து வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியன்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டிஃபர் ஆறதுக்கு காரணம். இப்போ நீங்களும் நானும் டிஃபரா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பர்ட்டிகுலர் ஜீன் வந்து டிஃபர் ஆயிருக்கும். வேரியன்ட் இருக்கும். இதே மாரி ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷனும் இன்னொரு குரூப் ஆஃப் பாப்புலேஷனும் டிஃபர் ஆறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஆஃப் பாப்புலேஷன் கிட்ட ஒரு வேரியன்ட் இருக்கும். அவங்க கிட்ட அது இருக்காது. ஓகே. இந்த வேரியன்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சிங்கிள் நியூக்ளியோடைடு வேரியன்ட்ஸ், எஸ்என்வின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு நியூக்ளியோடைடு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது ஏ, இது டி அப்படின்னா,
இந்த ஒரு நியூக்ளியோடைடு சீக்வென்ஸ் மட்டும் வேரி ஆயிருக்கும். இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும். ஸோ இத தான் எஸ்என்வின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இண்டெல்ஸ். இண்டெல்ஸ் அப்படின்றது வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் வேரியன்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் சீக்வென்ஸ். ஓகே. ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைடு மட்டும் சேஞ்ச் ஆகாது. மல்டிபிள் சீக்வென்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் வேரியன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீனே வேரி ஆயிருக்கும். அண்ட் காப்பி நம்பர் வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன் மல்டிபிள் காப்பியா இருக்கும். அண்ட் லோ ஃப்ரீக்வென்சி வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேரியன்ட் தான் வந்து ஒரு 2 டிஃபரெண்ட் பாப்புலேஷன் வேரியேஷன் காட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்போ இந்த வேரியேஷன்ஸ்கூட இந்த வேரியன்ட்ஸோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனால சில டிசீஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிக்கிள் செல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம்ல. இந்த சிக்கிள் செல் டிசீஸ் வந்து எதனால வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் நியூக்ளியோடைடு எஸ்என்வி வேரியேஷன் வந்து அதோட நம்மளோட ஆர்பிசில வந்து இருக்கும். ஸோ அதனால தான் சிக்கிள் செல் டிசீஸ் வந்து வரும். இது வந்து இன்ஹெரிட் ஆகும். இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் இருக்கு. ஜெனடிக் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேரியன்ட்ஸ் மூலியமா. ஓகே. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 27 மில்லியன் லோ ஃப்ரீக்வென்சி வேரியன்ட்ஸ் வந்து இந்தியன் பாப்புலேஷனுக்கு மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லீல்ஸ் பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து இதுல குடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் குரூப்ல இந்த அல்லீலோட ஃப்ரீக்வென்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அல்லீல் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்க கிட்ட ஒரு ஜீன் இருக்கும். அவங்களோட டிஎன்ஏல ஒரு ஜீன் இருக்கும். இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபாதர் கிட்ட இருந்தும் வந்திருக்கும், மதர் கிட்ட இருந்தும் வந்திருக்கும். இவ 2 பேருக்கும் ஒரே ஜீன் இருக்கணும் அப்படின்னு வாய்ப்பு இல்ல இல்லையா? சில வேரியன்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல வேரியன்ட்ஸ். அந்த வேரியன்ட்ஸ் வந்து இவங்களோட ஜீன்ல இருக்க தான் செய்யும். அப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஜீன் வந்து 2 பேர்கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகி வர்றப்போ, அந்த 2 ஜீனுமே வேரியன்ட்ஸ் இல்லாம ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அத சேம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது அந்த ஜீன்ல யாராவது ஒருத்தரோட ஜீன்ல சின்னதா வேரியேஷன் இருந்து இவங்களோட 2 பேரோட ஜீனும் ஆஃப்ஸ்பிரிங்க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இத தான் வந்து அல்லீல்னு சொல்லுவோம். ஓகே. தட் இஸ் டிஃபரண்ட் ஒன். இந்த டிஃபரண்ட் ஒன்லயே 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட், இன்னொன்னு வந்து ரெக்ஸசிவ். இப்போ இத வந்து நான் இன்னுமே தெளிவா சொல்றேன். இப்போ மதர் கிட்ட இருந்து ப்ளூ ஐக்கான ஜீன் வருதுன்னு வச்சுக்குவோம். ஃபாதர் கிட்ட இருந்து பிரவுன் ஐக்கான ஜீன் வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஏன் 2 பேர்கிட்ட இருந்தும் டிஃபரண்ட் ஐ கலருக்கான ஜீன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அந்த கலருக்கான வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த ஐ கலருக்கான ஜீன்ல. இப்போ இந்த 2 கலருக்கான ஜீனும் இந்த பேபிக்கு வந்து வந்திருக்கிறனால, இதுல எது எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழந்தைக்கு வந்து பிரவுன் ஐ வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரவுன் ஐ தான் டாமினன்ட் அல்லீல். ஏன்னா இதுதான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு டாமினன்ட்டா. அப்ப டாமினன்ட்ட வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா, கேப்பிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இன்கேஸ் இவங்க 2 பேருக்குமே பிரவுன் ஐ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜீன நம்ம ரெக்ஸசிவ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் ப்ளூ ஐ வந்து எக்ஸ்பிரஸ் ஆறதுக்கு நமக்கு இந்த 2 ஜீனுமே தேவைப்பட்டிருக்கும். இத வந்து ஸ்மால் ஏல வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டாமினன்ட் ரெக்ஸசிவ் கான்செப்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட சர்டன் பாப்புலேஷன் குரூப் வந்து ஹை ஃப்ரீக்வென்சி ஸ்பெசிஃபிக் அல்லீல்ஸ வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ். ஸோ இப்போ ஏன் இந்த ஹை ஃப்ரீக்வென்சி ஸ்பெசிஃபிக் அல்லீல வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வேரியன்ட்ஸ் வந்து இந்தியால இருக்குன்னு அர்த்தம். ஹை ஃப்ரீக்வென்ட்டா வேரியேஷன்ஸ் வந்து இந்தியால இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஜெனடிக் டைவர்சிட்டிய வந்து இம்ப்ளை பண்ணுது. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள்.